உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னங்க அப்பா அம்மா வாங்கிட்டு வந்த நகையை பார்த்து யோசிச்சுட்டு இருக்கீங்க? அப்பாவை நினைச்சா வருத்தமா இருக்கு சார். நகை வாங்குற அளவுக்கு அவர் கையில எந்த காசு பணமும் இல்ல. கடன் வாங்கிதான் இதெல்லாம் வாங்கியிருப்பாரு. கடன் கேட்டு போன இடத்துல உடனே பணத்தை எடுத்து கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்ல சார். என்னோட அப்பா செய்யற வேலை நிரந்தர வருமானத்துக்கு உத்தரவாதம் இல்லாத வேலை. அப்புறம் எப்படி அவருக்கு கடன் கொடுப்பாங்க? எனக்காக எத்தனை பேரை பார்த்து கை கட்டி கூனி குறுகி நின்னு கெஞ்சி கேட்டிருப்பாரு. எத்தனை பேரு கடன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவரை அவமானப்படுத்தி திருப்பி அனுப்பியிருப்பாங்க. எல்லாத்தையும் தாண்டி கடைசியில யாரோ ஒருத்தர் மனசு இறங்கி கடன் கொடுத்திருக்காருன்னா சும்மாவா கொடுத்திருப்பாரு? அதிக வட்டி காசு போட்டுதான் கொடுத்திருப்பாரு. அப்பா அந்த வட்டியை கட்டுறதுக்கே படாத பாடு பட வேண்டியிருக்கும். வாங்கின முதல்ல எப்ப அடைக்க போறாரோ? அது நினைச்சாலே இந்த நகையெல்லாம் தொடறதுக்கு மனசு வரல சார். எனக்கு புரியுதுங்க. உங்க அப்பா பட்ட கடன் அடைக்கிறது எனக்கு ஒரு நிமிஷம் வேலை. ஆனா அது அவர் ஏத்துக்குவாரா? அவரோட தன்மானமோ ரோஷமோ அதுக்கு இடம் கொடுக்காது. அதனால அந்த பணத்தை நான் கொடுக்க வேண்டாம், நீங்களே சம்பாரிச்சு கொடுங்க. பொண்ணு கொடுத்தா வாங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு. அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ்ல நீங்க பாட ஆரம்பிச்சா இந்த கடன் அடைக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கிட்டாலும் பணம் வர்றதெல்லாம் நான் பாட ஆரம்பிச்சு அந்த பாட்டு ஹிட் ஆகி அதை பார்த்து அடுத்தடுத்த வாய்ப்பு வந்தாதான் சார் உண்டு. அதுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இருக்கணும். ஏங்க, திறமை இல்லாதவங்க தான் அதிர்ஷ்டத்தை பத்தி யோசிப்பாங்க. உங்க திறமை மேல உங்களை விட எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன யோசிக்கிறீங்க? உங்களை யாரும் எந்த வார்த்தையும் சொல்லிடக்கூடாது. எந்த குறையும் இல்லாம நீங்க நல்லா வாழணும்னு நினைச்சுதானே உங்க அப்பா இந்த நகையெல்லாம் வாங்கி கொடுத்திருக்காரு. ஆமா சார். அப்படின்னா நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காம இந்த நகையெல்லாம் எடுத்து போட்டுக்கோங்க. அதான் நீங்க அவருக்கு செய்யற மரியாதை. சரிங்க சார். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.